கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தினம்தோறும் நாம் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 4 சங்கீதம் 3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. தாவீதின் சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே தேவனுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் வாழ்க்கையிலே போராட்டம், பிரச்சனை, பாடுகள் வந்தவுடனே பின்வாங்கி விடுவார்கள். சில குடும்பத்திலே நிந்தைகள், அவமானங்கள் சுமந்து கொண்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே ரகசியமாக தேவனுக்காக உண்மையா இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே பக்தி வைராக்கியமாக தேவனுக்காக உண்மையா இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே எடுத்த தீர்மானத்திலே உண்மையா இருக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்யவே மாட்டாங்க. தேவனுக்கு இது பிரியமா அது மட்டும்தான் செய்வாங்க. தேவனுக்கு பிரியம் என்ன? நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்ம நீதிமானா இருக்கணும், அநீதியான காரியங்களை வெறுக்கணும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பொய் பேச்சை வெறுக்கணும், மாயான காரியங்களை வெறுக்கணும், உலகத்தில் உள்ள அசுத்தமான காரியங்களை வெறுக்கணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றணும், சுய மகிமை தேடக்கூடாது, 4 வார்த்தை வெறுக்கணும், மாம்ச கிரியை வெறுக்கணும், ஜென்ம சித்தத்தை வெறுக்கணும். இந்த பூமியிலே நமக்கு நிறைய காரியத்திலே ஒரு ஐக்கியம் இருக்கும், தவறான ஐக்கியம் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும். நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்றால் அந்த எல்லா காரியத்தையுமே நாம் வெறுக்க வேண்டும். சில குடும்பத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, தேவனுக்காக வாழ வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு செல்போன்ல இணையதளம் மூலமாக அடிமையில இருக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நாடகத்திலே, உலகத்துல பாவ காரியத்திலே, எத்தனையோ காரியத்திலே அடிமையா இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, பக்தி உள்ளவனை, அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். பக்தி உள்ள ஜனங்கள். தேவனுக்கு யாரு வேணும்? பக்தி உள்ள ஜனங்கள் வேணும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்க ஜனங்கள் அவருக்கு வேணும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நிறைய குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமா வாழ மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள பாவ காரியத்தில் ஈடுபட்டு, அசுத்தமான காரியத்தில் ஈடுபட்டு, துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபட்டு, இன்னுமாக நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். சில குடும்பத்திலே மதுவான அடிமை, சில குடும்பத்திலே போதை காரியங்கள், சில குடும்பத்திலே விபச்சாரமான காரியங்கள், தவறான காரியங்கள், பாவத்திலே அக்கிரமத்திலே சிக்கிக்கொண்டு இப்படியும் சில ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இந்த பூமியிலே உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள் உண்டு என்றார். நாம் அவருக்காக உண்மையாக வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைக்கு நாம் கை கொள்ளும் போது நாம் அவருக்கு பிரியமானபடி நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே எத்தனையோ காரியங்கள், அது எல்லாவற்றையும் நாம் வெறுக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, பக்தி உள்ளவனை, இன்னைக்கு நிறைய உள்ளத்துக்குள்ளே உலகத்துள்ள காரியங்கள், உலக வழிபாடுகள், உலகத்துள்ள பாவ காரியங்கள், இது எல்லாமே உள்ளத்துல இருக்கு. ஆனால் தேவனுக்காக யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்களோ, ஆசைப்படுறாங்களோ, நினைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் தேவனுக்காக பிரியமானபடி வாழ வேண்டும் என்றால்
நாம் உலகத்துள்ள சில காரியத்தை வெறுக்க வேண்டும். இன்று உலகத்துள்ள காரியத்தை வெறுக்காமல் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்துள்ள பாவ காரியத்தை வெறுக்காமல் தேவனுக்கு நாம் எப்படி பிரியமாக வாழ முடியும்? சற்று ஆராய்ந்து பாருங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஆசை, இச்சை, மோகம், பாவம், அசுத்தமான காரியம், காம விகாரம், இப்படி உலகத்துல காரியத்தை நாம் வெறுத்து கர்த்தருக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் போது அவருக்கு நாம் பிரியமுள்ள ஜனமாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நமக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். தாவீது ராஜாவுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது. இன்று நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கும்போது நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நிறைய குடும்பத்திலே டிவியில பல மணி நேரம் அடிமையா இருக்கிறாங்க. ஆனா காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. ஆனால் பகல் நேரத்திலே எத்தனை பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தால் அது பாவம். வீண் வார்த்தை பேசினால் பாவம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ளே பாரம், சில குடும்பத்துக்குள்ளே போராட்டம், சில குடும்பத்திலே கடன் பிரச்சனை, சில குடும்பத்திலே என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், சில குடும்பத்திலே டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்க, சில குடும்பத்திலே கற்பத்திரணிக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, சில குடும்பத்திலே மாசமா இருக்கிறீங்க. கர்த்தர் தான் ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய குடும்பத்திலே சாட்சிகள். ஒரு குடும்பத்திலே நான் தினம்தோறும் இரவும் பகலுமா செய்தியை கேட்டு நாங்கள் அநேக காரியங்களிலே மாறி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ சாட்சிகள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க கர்த்தருக்காக வாழ ஆரம்பிப்பீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலே உலகத்துல பாவ காரியத்தை நீங்க வெறுப்பீங்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணிங்க. அப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. என்னை தாழ்த்துறேன்ப்பா. நான் உலகத்துல காரியத்தை நான் வெறுக்கணும்ப்பா. எனக்கு உலகத்துல காரியம் வேண்டாம்ப்பா. நான் உமக்காக வாழணும்ப்பா. பக்தி உள்ளவன் என்று சொன்னீங்க ராஜா. நான் பக்தி உள்ள ஜனமாக நான் மாற வேண்டும்பா. நான் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும்பா. அப்படி அர்ப்பணிப்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாங்கப்பா. நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறாங்கப்பா. அப்பா, எங்களால் சில காரியத்திலே அப்பா சின்ன சின்ன பாவம் தொடர்கிறது. அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் என் இயேசு ராஜா தயவாக 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 மன்னிக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்கப்பா. விசேஷமாக நீங்க எங்களுக்குள்ளதான்ப்பா இருக்கிறீங்க அப்பா. அந்த உணர்வு எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க உமக்குள்ளதான்ப்பா இருக்கிறோம். நாங்க உமக்குள்ளதான்ப்பா நாங்க இருக்கிறோம். அந்த உணர்வு எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ, நிறைய குடும்பத்துக்குள்ளே அப்பா வைரஸ் நிமித்தமாக சில இடத்துக்குள்ளே சில பலவீனங்கள், சில குடும்பத்துக்குள்ளே சளி, இருமல், காய்ச்சல், எந்த இடத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா இரவு நேரத்திலே தங்களை தாழ்த்துறாங்க. நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்தில் இரவு நேரத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீர் அவருடைய தூரத்தில் இருக்கிறது.
தூலமரா ஷேது கபரா கரு ஷேகே லாக்க தூ கபூது பெக்கேதுனா. ஒரு குடும்பத்திலே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. நான் வேதனையோடு ஜெபிக்கிறேன். என் உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. லீபா லஹாதுரி கமரா கொரது லாபாதுரி ஷாலபா லஹோரதுரி ஷாபாபா ஹவுதுனி மா கபுது பெக்கேதுனா. அப்பா, அவங்களுடைய உள்ளத்துல எல்லா பாரத்தை எல்லாம் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்புங்க ராஜா. அவங்க உள்ளத்துல துக்கம் வேதனை எல்லாம் மாறி போகட்டும். நிறைய குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கடன் பிரச்சனை, வீட்டுக்குள்ள உபத்திரம், அப்பா பல காரியங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை வச்சிருக்காங்க. என் தேவன் மனமிறங்கி அந்த வீட்டில் உபத்திரத்தை எல்லாம் மாற்றி தர வேண்டும். நிறைய குடும்பத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த மாசம் எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கு, அந்த தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. என் குடும்பத்துக்குள்ள தேவைகள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது, அதற்குள்ள இன்னும் வருமானம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்திலே என் தேவன் என் கையின் கீழில ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்திலே பஞ்சத்துல இருக்காங்க, தரித்திரத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, பிரச்சனைல இருக்காங்க, போராட்டத்துல இருக்காங்க, வறுமையில இருக்காங்க ராஜா, நெருக்கத்துல இருக்காங்கப்பா. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, என் இயேசு கிறிஸ்து ராஜா மனமிறங்கி அந்த குடும்பத்துல சகல கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா கட்டுகளும் நிர்மூலமாகட்டும் ராஜா. சில குடும்பத்திலே நான் நாளைக்கு காலையில் இவ்வளவு பணம் எனக்கு தேவை இருக்கே, நான் என்ன செய்வது என்று வேதனையோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகளு எனக்கு தேவ ஞானம் வேணும், நான் இன்னும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. சில குடும்பத்திலே என் வீட்டிலே மதுவான அடிமையில் இருக்கிறாங்க, என் தகப்பனார் மதுவான அடிமையில் இருக்கிறாங்க, என் கணவர் மதுவான அடிமையில் இருக்கிறாங்க. இதன் நிமித்தமா எங்க வீட்டுக்குள்ளே தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் சொல்லி சில குடும்பத்திலே அப்பா பிள்ளைகளு, சில குடும்பத்திலே தாய்மார் வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டிலே அப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க பாருங்கப்பா, அந்த மதுபான கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்ற சத்ருவின் சகல கிரியெல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும் ராஜா. சில குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்க அப்பா. சில குடும்பத்துக்குள்ளே விபச்சாரத்தின் நிமித்தமாக அப்பா பிரிந்து போயிருக்காங்க. எந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்ற எல்லா கிரியெல்லாம் இப்பொழுதே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி ஒரு ராஜா. இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே தனிமையான சூழ்நிலையிலே ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஐக்கியம் இல்லாமல் பல பிரச்சனையோடு ஜெபிக்கிறீங்க, லீது காமாரா கர ஷக்க தூரபாலா அப்பா இரவு நேரத்திலே அவங்க உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா அப்பா அந்த வீட்டுக்குள்ளே அப்பா நீங்க இறங்கி வாங்க ராஜா. அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க பேசுங்க ராஜா. அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பல கேள்வி கேட்குறாங்க, நான் வாழ்வதா மரிப்பதான்னு சொல்லி இப்படியே ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறாங்க. அது எந்த குடும்பமோ அந்த குடும்பத்தில் என் இயேசு கிறிஸ்து ராஜா இப்போ நீங்க இறங்கி வந்து பேசுங்க ராஜா. லா து கமா கா ரஷே மா கலாரா கதுரா பலா துனி கபாரா கரஷே கே துனி கபது பெக்கேதுனா. அந்த வீட்டு உரோம கிரீஸ்ர சத்ருன் சகல கிரீலாம் இப்பொழுது அழிக்கப்படட்டும். லே துஹாபா ஹாஸ் துனி ஷாலா பபா கபது பெக்கேதுனா. சில வீட்டுக்கு விரோதமாக மாந்திரியம் பிள்ளி சுனியம் தந்திரமான கிரியலாம் இதோ இந்த நேரத்தில் அழிக்கப்படுகிறது. லீ தூகாபா லாகா ரகா ரஷாகா தூகாபோ துபெக்கேதுனா லேகா லாகா ரஷாகா தரஹாரா துரபாலா லபா ரஹாதுரி ஷலபபா கபு துபெக்கேதுனா. அப்ப அந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ராஜா. வேற நாட்டுக்குள்ளே வேற சூழ்நிலையிலே அங்குள்ள பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் சில குடும்பத்துக்குள்ளே கதறாங்க ராஜா. என் இயேசு ராஜா நீங்க பாருங்க ராஜா. எந்த இடத்துக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள நீங்க இறங்கி வாங்க ராஜா. இந்த இரவு நேரத்திலே சில குடும்பத்துக்குள்ளே நான் என்ன செய்வது என்று அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா உம்முடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க ராஜா. தூஹாபாசே மக்களாரா ஷாகா துரபாலா தூனி கபரா கதுரபாலா. நாளைக்குள்ள நாள் எப்படி இருக்கும் என்று ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறாங்க ராஜா. நீங்க அல்லவா கூட இருக்க போறீங்க. தூனி கலாமாரா ஷாகா துரபாலா. சில குடும்பத்திலே கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா கற்பதனை ஆசீர்வதித்தாங்க. சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க. என் இயேசு ராஜா குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்றிட்டாங்க. சில குடும்பத்திலே டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்க, நார்மல் டெலிவரி ஆக்கிட்டாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க அப்பா, கடன் இல்லாத திருமணமா மாற்றிட்டாங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்து
பல காரியத்து நிமித்தமா வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ, ரட்சிக்கப்பட்ட மணவாளன், ரட்சிக்கப்பட்ட மணவாட்டிய ஆயத்தப்படுத்தாங்க ராஜா. யாரெல்லாம் விசேஷமா கடலுக்குள்ளே புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் போட் தொழில் விசேஷமாக அந்த குடும்பத்தை அப்பா பாதுகாத்தீங்களே, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் விசேஷமா அந்த இரவு நேரத்திலே தாழ்த்துறாங்களோ, அந்த குடும்பத்துல சகல கட்டுகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்க, சில குடும்பத்துல கம்பெனி வச்சுக்காங்க, சில குடும்பத்துல விவசாயத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்க, சில இடத்துல லாபம் இல்லாமல் அசல் மட்டும்தான் கிடைச்சுன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல வரக்கூடிய நாட்கள்ல ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வேலை பார்க்கறாங்க, எனக்கு வேற வேலை வேணும்னு சொல்லி இப்படியே ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல சகல காரியத்தையும் மாற்றித்தாங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்கா எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க, அப்பா வேலைக்கா ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. சில குடும்பத்திலே நான் விசாவுக்கா ட்ரை பண்ணி சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா வாசல் எல்லாம் திறப்படுது ராஜா. சில குடும்பத்திலே கொடுத்து வரலன்னு சொல்லி ஏமாந்துட்டேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, எனக்கு மறுபடி கிடைக்குமா கிடைக்கான்னு சொல்லி ஒரு கேள்வியோடு ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள என் இயேசு ராஜா நீங்க வெளிப்படுங்க. சில குடும்பத்துல இந்த இரவு நேரத்திலே பல காரியங்களை யோசித்து சிந்தனைக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் போராட்டம், உள்ளத்துக்குள்ளே பாரம் அதிகமா இருக்கிறது. தூணி மாக்கா லாரா ஷாக்கா துராபல்லா அந்த வீட்டுக்கு ரோம கிரியை செய்ற எல்லா கிரியெல்லாம் இப்போது அழிபடுதாச்சா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல என் இயேசு ராஜா நீங்க சகல காரியத்தையும் மாற்றித்தாங்க. சில குடும்பத்துக்குள்ள இரவு நேரத்துல அப்பா சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, சில குடும்பத்துல ஆஸ்பத்திரியில வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்துல கிட்னி ஃபெயிலியர்ல, சில குடும்பத்துல சுகர் பிரஷர், சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துல அப்பா தலையில பிரச்சனைங்க, சில குடும்பத்துல கால்ல பிரச்சனைங்க, சில குடும்பத்துல நைட் ஆயிட்டுனா என் சரீரம் பலவீனமா காணப்படும் சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா சளி காய்ச்சல் இருமல் நிமித்தமாக எந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படுது ராஜா. சரீரத்தை பலவீனப்படுத்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படுது ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா என்னுடைய பாவம் என்று யோசித்து பார்க்காங்க, அவனுடைய பாவம் அவங்களுடைய அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ராஜா. இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே அப்பா எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்களே, அப்பா நீங்க இறங்கி வாங்க. உங்களுடைய தழும்புல கருத்தினால இப்பொழுது சுகமாக்கி தாங்க ராஜா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரவு நேரத்துல கெட்ட சொப்பனங்கள், அசுத்தமான கிரியைகள், வலு சொற்பத்தின் கிரியைகள், தந்திரமா கிரியை செய்ற ஆவிகள், செத்த கிரியைகள், சில குடும்பத்திலே நான் மிருகத்தை பார்க்க சொல்லி ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்திலே அப்பா எந்த கிரியை பார்க்கிறாங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுது ராஜா. எல்லா கிரியும் அழிக்கப்படுது ராஜா. இரவு நேரத்துல எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுவதும் முன்னும் பெண்ணுமா தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோட உலாவி கொண்டு ராஜா. தேவனோட அக்னினால மூடுது ராஜா. எங்க வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் நீங்க இறங்கி வந்தால் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம், எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருந்தால் ஆசீர்வாதம், எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருந்தா குட்டி பரலோகம் போல இருக்கு ராஜா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கிருங்க. அதிகால வேளையில உம்முடைய பாதபடியில கண் விழிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் அப்பா வெளியில புறப்பட்டுதாங்க, சகல குடும்பத்தையும் பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. சில குடும்பத்துல வாலிப பையங்க அப்பா செல்போன்ல அடிமையா இருக்காங்க, அசுத்தமான காரியத்துல அடிமையா இருக்காங்க. அந்த வீட்டுக்கு ரோம கிரியை செய்ற எல்லா கிரியும் அழிக்கப்படுது ராஜா. சகல காரியத்துல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துல வீடு கட்ட வேண்டும் ஜெபிக்கிறாங்க, கடன் இல்லாமல் வீடு கட்ட என் இயேசு ராஜா வாசலை திறந்து கொடுங்க. நாளைக்குள்ள நாளை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் கன்னிமணி போல பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. உம்முடைய கிருபை தந்து பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகால வேளையிலே 3 மணிக்கு தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து புதிய நாளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள்.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.